இந்த பொண்ணு வீட்ல தனியா இருக்கும்போது வீட்டுக்குள்ள திருடனுங்க வந்துடுறானுங்க. அவளுங்க 2 பேரையும் இவ பார்த்ததுமே கண்ணு தெரியாத மாரி நடிக்க ஆரம்பிச்சிடுறா. ஏன்னா இவனுங்கள இவ பார்த்துட்டான்னு அவனுங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளோதான். பெரிய பிரச்சனையாயிரும் அப்படின்றதுனால கண்ணு தெரியாத மாரி நடிக்க ஆரம்பிக்கிறா. இவங்க 2 பேருக்கும் ஒரு டவுட். ஐயோ! இவ பார்த்துட்டா என்ன பண்றது? போட்டு தள்ளிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணும்போது தான், டேய் இருடா அந்த பொண்ணுக்கு கண்ணு தெரியல போல அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் சொல்றான். சரி செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தன் கிட்ட போயிட்டு கண்ணு தெரியுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்கறான். அந்த பொண்ணுக்கு கண்ணு தெரியல. டேய் கண்ணு தெரியலடா ஒன்னும் பெருசா பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க மூஞ்சில போட்டிருக்கிற அந்த முகமூடியெல்லாம் எடுத்துடுறானுங்க. சரி இவளுக்கு கண்ணு தெரியல நம்ம ஃப்ரீயா திருடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் திருடிட்டு இருக்கிறானுங்க. அப்ப இந்த பொண்ணு என்ன பண்றானா போலீஸ்க்கு வந்து கால் பண்றா. இவ கால் பண்றத பார்த்த ஒருத்தவன் டேய் யாருக்குடா கால் பண்றா பாரு அப்படின்னு வந்து பார்த்துட்டு இருக்க. இவனுங்களும் ஐயோ பயந்து போய் என்னடா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது இவ வந்து பீஸா வேணும் அப்படின்ற மாதிரி வந்து ஆர்டர் பண்றா. இதை பார்த்ததும் பீஸா வேண்டா அப்படின்ற மாதிரி இவன் சொல்லிடுறான். போலீஸும் வந்து கரெக்டா கண்டுபிடிச்சிடுறாங்க. இவ்வளவு அட்ரஸ் எல்லாத்தையும் கொடுத்துட்றா. சீக்கிரம் வாங்க அப்படின்னு போனை கட் பண்ணிடுறா. இப்ப இவனுங்க இன்னொரு லாக்கர் இருக்கும் அதை ஓபன் பண்ணணும். அதுக்கு இவளோட போன் தேவை. அந்த போனை அவன் எப்படியோ எடுத்துடுறான். போனை ஓபன் பண்றதுக்கு இவளோட ஃபேஸ் ரெகக்னைசேஷன் வேணும். அதனால இப்ப வந்து அவளோட மூஞ்சில வச்சு இவ போனை வந்து அன்லாக் பண்ணிடலாம் அப்படின்னு ட்ரை பண்ண வரும்போது அவன் தலைய சீவுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சி பூரா முடிய போட்டு வச்சிருக்கிறா. ஐயோ இப்ப எப்படா லாக் பண்றது அன்லாக் பண்றது அப்படின்னு பேசிட்டு இருக்க. அவளோட போட்டோ அங்க இருக்கும். சரி இதுல காமிச்சு இதை வந்து அன்லாக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனை வந்து ஓபன் பண்ணி அந்த லாக்கரையும் திறந்துடுறானுங்க. இதுக்குள்ள இருந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு எப்படியோ இங்கிருந்து எஸ்கேப் ஆயிரலாம் எல்லாம் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க பாத்துட்டு இருக்கும்போது போலீஸ் வரதுக்கு இன்னும் டைம் ஆகும் போல. அதனால அது வரைக்கும் இவ டைவர்ட் பண்ணி ஆகணும். அதனால அவ போட்டிருந்த டவலை கீழே கழட்டி விட்டுட்டு இவனுங்க 2 பேத்தையுமே வந்து டைவர்ட் பண்றா. இதை பார்த்துட்டே இருந்த அவனுங்க இவ வந்து போற இடத்துக்கு டேய் நம்மளும் போயிட்டு சும்மா ஷோ பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு ஒருத்தர் சொல்ல, டேய் வாடா ஒழுங்கா வேலையை முடிச்சுட்டீங்க இந்த கிளம்பலாம் அப்படின்னு இன்னொருத்தர் சொல்றான். டேய் விளையாடாதடா வாடா சும்மா அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து முதல்ல போறான். போனா இவளுக்கு தான் கண்ணு தெரியுமே. அதனால அவனை வந்து அந்த இடத்துல அடிச்சு நாக் அவுட் பண்றான். இந்த நேரத்துல இவனுக்கு உண்மையும் தெரிஞ்சிருது. அதனால ஐயோ அவனுக்கு என்னாச்சு அப்படின்னு வந்து பார்த்தா அவனை அடிச்சு கீழே போட்டு கட்டி போட்டு வச்சிருக்கிறா. இவனும் உள்ள வந்து பார்க்க இப்ப இவங்க 2 பேத்தையும் உள்ளே வச்சு லாக் பண்ணிடுறா.